வாங்க மாப்பிள்ள. வாங்க மாமா. வாங்கத்த. உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடே, ஏன் நின்றுக்கிட்டு இருக்க? ஒரு சேரை போட்டு உட்காரு. இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம்னே முரளியும் பார்த்தாச்சு, இருந்து சாப்பிட்டுட்டு தானே போகணும். இல்லம்மா, வேண்டாமா. கீதாவை கொண்டு வந்து விட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். விட்டுட்டு போயிட்டு கை நினைக்காம போறிய, அதுவும் தங்கச்சி விட்டு தானே. எப்படி நடந்துக்கிட்டா என்னன்னே ஆவறது? இல்ல பரவாயில்லம்மா, நாங்க கிளம்புறோம். அப்புறம் மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. நாங்க இங்க எதுக்கு வந்தோம்னா, கீதா உங்க பொண்டாட்டியை கொண்டு வந்து உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டோம். என் பொண்ணு இனிமே நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அத்தை, கீதாவை நல்லா பாத்துக்கோங்க. சரிங்க அத்தை. நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாதிரி வருவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அத்தை. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னன்னே நீனு சொல்ல சொல்ல காலில் வெந்நீரை ஊட்டின மாதிரி பரப்பரன்னு இருக்க. அப்புறம் அண்ணே, பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வராமலாம் இருக்காத. இல்லம்மா, அடிக்கடி உன் பொண்ணை பார்க்கவாது வீட்டுக்கு வாங்க. என்ன மைனி? என்னென்ன பேச்சு பேசுன? இன்னமே தாண்டி என் ஆட்டத்தை பார்க்க போறீங்க. இப்பவே சொத்து பத்ததெல்லாம் கேட்டாச்சு. என்ன ஆனாலும் சரி, என் மகனுக்கு 100 பவுனை உன் புருஷங்கிட்ட வந்து வாங்காம நான் விடவே மாட்டேன். ஒன்றும் போடாம உன் பொண்ணை மட்டும் தள்ளி விட்டுறலான்னு பாக்குறியா? அது என்கிட்ட நடக்காது மைனி. அடுத்தடுத்து நான் கொடுக்குற குடைச்சல்ல நீங்களே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட போறீங்க. என்ன மைனி ஒன்றும் சொல்லாம நிக்கிறிய? அடுத்த தடவை நல்லபடியா வந்து சாப்பிட்டு போறோம் கஸ்தூரி. நல்லது மைனி. மாப்பிள்ள, நாங்க அப்ப கிளம்புறோம். சரிங்க தான், போயிட்டு வாங்க. உங்களை நம்பிதான் நான் என் பொண்ணையை விட்டுட்டு போறேன். ஆனா என் பொண்ணை நல்லா பாத்துக்கங்கண்ணே. நாங்க நல்லா பாத்துக்கிறோம் மைனி, நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க. நல்லா பாத்துக்கிறோம் தங்கச்சி. சரிங்கண்ணே. கீதா, அப்பா சொல்லுங்க. அப்ப நாங்க கிளம்புறோமா? மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இருக்காதம்மா. அப்பா மேல கோவப்படாத. அப்பா எது பண்ணாலும் நல்லதுக்காக தான் இருக்கும். பார்த்து சூதானமா நடந்துக்கம்மா. அப்ப நான் கிளம்புறேன். கீதா, உன்னை எங்க விட்டுட்டு போறதுல எனக்கு மனசு இல்லடி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஸ்தூரிய நினைச்சா பயமா இருக்குடி. நீ எப்படி இதெல்லாம் சமாளிக்க போற? கீதா, ஏதாவது பேசு. நான் பண்ணது தப்பு தாண்டி. என்கிட்ட எதுவும் பேசாம இருக்காதடி. இப்படி உம்முனே இருந்தா நான் எப்படி வீட்டுக்கு போறது? கீதா, அம்மா மேல கோவப்படாதம்மா. அம்மா உன் நல்லதுக்காக தாம்மா பண்ணேன். ஏதாவது பேசு கீதா. என்கிட்ட பேச மாட்டியா? அப்ப போலாமா ராஜு? அந்த வரேங்க. கீதா, போகும்போது ஒன்னு சொல்லிக்கிறேன். இது உன் வீடு, நீ இங்கேதான் இருக்கணும். அம்மா இப்படி சொல்றேன்னு நினைக்காதடி. உன்னை விட மோசமான நிலைமையில நான் உங்க அப்பா கூட இருந்திருக்கேன். அதெல்லாம் நான் கடந்துதான் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு முரளி மாப்பிள்ள உன்னை நல்லா பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். எந்த சப்போர்ட்டும் இல்லாம நான் எதை நினைச்சு வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியல. உங்க அப்பா கூட 25 வருஷமா வாழ்ந்துட்டேன். ஆனா உனக்கு அந்த மாதிரி இல்ல. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த அம்மாவை நினைச்சுக்க. உனக்கு நான் கஷ்டத்தையே கொடுக்காம வளர்த்து வச்சுட்டேன். அது ஏன் தப்பு தான். ஆனா நீ தான் பார்த்து நடந்துக்கணும். கஸ்தூரி பேச்சுன்னு பேசலாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்த. நீயே நல்லா பார்த்து சூதானமா நடந்துக்கடி. நான் வரேன். கீதா, உங்ககிட்ட தானே சொல்றேன். எதுவுமே பேசாம இப்படி அம்மாவை கொள்றியே. நான் தப்பு தான் பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சிருடி. ராஜு, கிளம்பலாம். இந்த வரேங்க. கீதா, உசரே உசரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, காயோ ராதா நெஞ்சோ சேராதா, காணோ நிழலிப்போ நெசமாகாதா. அழுவுறியாடி? நல்ல அழுவு. இன்னமேட்டு தான் உன் குடும்பத்துக்கும் உனக்கும் இருக்கு. கீதா, இன்னும் ஏன் இங்கே நின்றுட்டு இருக்க? முரளி ரூமு அங்கிட்டு லெஃப்ட் சைடு இருக்குல்ல, அதே ரூமு தான். ரூமுக்கு போ. சரிங்க அத்தை. என்ன ஓவர் திமுறா மேல ஏறி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என்ன, எதுக்கு என்னைய கேள்வி கேக்குறீங்க? இல்ல, ரொம்ப திமுறால இருக்க, அததான் கேக்குறேன். நான் எங்க அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்க அண்ணன்ட்ட பேசாம எனக்கு பிரச்சனை இல்ல. எதுக்காக சொத்து நகை அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க சொத்துக்கு கம்மியா இருக்கு பாரு. ஹலோ ரூல்ஸ் மன்னனே, நார்மலா கல்யாணம் காட்சின்னு பண்ணா மாப்பிள்ளை வீட்டுல இதெல்லாம் கேக்குறது தானே? அதெல்லாம் சரிதான். நீ கேக்குறத பார்த்தா ரொம்ப ஓவரா இருக்கு. நான் என்னத்த அப்படி பெருசா கேட்டுட்டேன்? கீதாவுக்கு 100 பவுன் போடுங்கன்னு கேட்டிருக்க.
2 கோடி இடத்த எப்ப எழுதி தருவீங்கன்னு கேக்குற? ஆமா, என் மருமகளுக்கு வர வேண்டியதை நான் கேக்குறேன். என்ன உனக்கு மருமகளா? எனக்கு உன்னைய பத்தி நல்லா தெரியும். கீதாவை உனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு. எதுக்காக கீதாவை கல்யாணம் பண்ணணும்னா அவங்க வீட்டு சொத்துக்காக தான். நீ இப்படி நினைக்கிறதுனால கீதா நம்ம வீட்டுக்கு வராம வேற வீட்டுக்கு கூட நல்லபடியா வாழ்ட்டுன்னு கூட நினைச்சிருக்கேன். அப்படியா? இப்போ ஒண்ணு கெட்டு போல, போய் வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்ல போறேன்? என்ன நக்கலா? சபா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. உன் வேலை என்னன்னு எனக்கு தெரியும்டி. இதுக்கப்புறம் எப்படி கீதாவை பழி வாங்கலாம் அப்படி இப்படின்னு தானே. என்னப்பா என்னாச்சுங்க? அடே, நீ வரதுக்கு முன்னாடி உங்க அம்மா என்ன ஆட்டம் ஆடினா தெரியுமா? என்னப்பா நடந்துச்சு? உங்க மாமா கீதாவை கொண்டு வந்து விட்டாரு. உங்க அம்மா இன்னும் 100 பவுன் போடணும், 2 கோடி இடத்த நீங்க கீதா பேர்ல தானே இருக்கு, அந்த பத்திரத்தை வேணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காடா. ஏமா உனக்கு அறிவில்ல? இப்போ உனக்கு என்னடா? எங்க அண்ணன்ட்ட நான் கேக்குறேன், உங்க 2 பேத்துக்கு என்ன வந்துச்சு? உங்க அண்ணன்ட்ட நீ கேக்குறதா இருந்தா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே போய் கேட்டுக்கணும். இப்ப என்னையும் கீதாவையும் வச்சு எதுக்காக நீ இந்த பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? நம்ம கிட்ட இவ்வளவு கோடி சொத்து இருக்கு, குறைஞ்சது 200 பவுன் போட்ட பொண்ணையாவது நம்ம எடுக்க வேண்டாம்? நான் அதுவும் மனசுக்கு கட்டுப்படுத்திக்கிட்டு 100 பவுன் தான் கேட்டேன். அது உங்களுக்கு குத்தமா போதா? யாரு பவுன் வேணும் நீங்க அழுதா? இங்க பாருமா, உனக்கு வேணுமா நீ உன்னோட காசை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்க. அதுக்காக ஒண்ணும் இல்லாதவளை கூட்டிட்டு வந்து நீ என் வீட்டுல உட்கார வைக்கணுமா? அப்ப இது உன் வீடுன்னு சொல்லாம சொல்லிட்டேன். நான் ஒண்ணு இங்க இருக்க போறதில்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீடு கட்டிட்டு நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய்க்கிறேன். ஓஹோ, இப்பதான் அவ வந்திருக்கா, இப்பவே அவளை கூட்டிட்டு தனி கொடுத்தன போக போற. அப்ப இதுக்கு முன்னாடி நான் உனக்கு வடிச்சு கொட்டுனேனே, சமைச்சு போட்டேனே, உன்னை வளர்த்தேனே, அந்த கடனெல்லாம் யாருடா அடைப்பா? நீ இப்படி எல்லாம் கேக்குறத பார்த்தா நீ எனக்கு அம்மாவான்னு நினைக்க தோணுதுமா. நீதான் என்னை பெத்தியா இல்ல வேற யாருக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தியா? ஏன்டா பேச மாட்டேன்? நிறுத்துமா. காலையிலேயே சண்டைய ஆரம்பிச்ச. அத்தை அடிச்சது எதுக்காக தெரியுமா? தான் பொண்ணு வாழ்க்கைக்காக. அவங்க தான் பொண்ணு மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. ஆனா நீ பணம் காசு, பணம் காசு, இடம். சே, இறந்ததுக்கு அப்புறமேட்டு 6 அடி மட்டும்தான் நம்மளுக்கு சொந்தம். அதுவும் இப்பெல்லாம் எலக்ட்ரிக் மிஷின் வந்துருச்சு. உள்ளார விடுறாங்க, சாம்பல் ஆக்குறாங்க, கொண்டு போய் கரைக்கிறாங்க. இருந்த அடையாளமே தெரியாம போயிடுது. இருக்கும் போதாவது ஒழுங்கா வாழணும்னு நினைக்கிறேன். என்னை கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடுமா. நீ போட மகனே, நான் பாத்துக்கிறேன். கீதா கிட்ட நீ என்ன ஏதுன்னு பேசு. சரிப்பா. ஆமா, அவ பெரிய மகாராணி, அவகிட்ட போய் பேச போயிட்டான். அந்த மகாராணி அப்பன் கிட்ட தானே இப்ப காசு சுரண்ட பாக்குற. இவ்வளோ பேச்சு இங்க தேவையே இல்லை. காசு கேட்டது, நகை கேட்டது எங்க அண்ணன் கிட்ட. எங்க அண்ணனே சும்மா இருக்கும்போது நீங்க 2 பேரும் எதுக்கு இப்ப ரொம்ப நல்லவர் வேஷம் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வந்தவ உங்களை நல்லவர்னு நினைக்கணுமா? இந்த நாடகம் ஆடுறது, நடிக்கிறது, வைக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்னைக்குமே நானாதான் இருப்பேன். அதெல்லாம் உனக்கு தான் கை வந்த கலை. உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு தான் தலைவலி ஜாஸ்தி. எனக்கு இருக்க 1008 வேலை. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. எங்க அண்ணன்ட்ட கேட்டதுக்கு இவருக்கு எதுக்கு தாம் தும்னு குதிக்கிறாரு? இதுக்கே இந்த பாடுனா இன்னும் போக போக எவ்வளவோ இருக்கு. ஐயோ ஐயோ, இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் சின்னம்மா கிட்ட சொல்லணும். மேடம் புரியுது மேடம். ஆனால் என்ன பண்ணுறது, என் ஒய்ஃபை எப்படி மேடம் சொல்லி கூட்டிகிட்டு வர்றது? ஓகே மேடம், கண்டிப்பாக ஒரு நாள் நான் கூட்டிகிட்டு வரேன். ஓகே மேடம், நான் ஃபோனை வச்சுறேன். எப்படி நான் இவளை டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது? டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் தான் அவள் உடம்பு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். அப்படி கூட்டிகிட்டு போனால் என்ன ஏதுன்னு கேட்பாளே, அவளுக்கு தெரியாமல் எப்படி கூட்டிகிட்டு போகிறது? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன இவன் தனியா புலம்பிக்கிட்டு இருக்கான்? ராஜா. இந்து. என்ன ரொம்ப நேரமா தனியா பேசிக்கிட்டு இருக்க? அதுவா, அது ஒன்றும் இல்லை, சும்மா கம்பெனி மீட்டிங். கம்பெனி மீட்டிங்கா? ஆமாம்மா. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் இந்து. எதுக்கு? இல்லை, நான் நேற்றே உன்னை பார்த்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தர சொன்னேன். உன்னால் முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஆனால் சொல்லாமல் மறைச்சிட்ட பத்தியா? சொல்லியிருந்தோம், அவ்வளோதான், அவள் தாம் தும்னு குதிச்சிருப்பா. இதில் என்ன இருக்கு? நீ சொல்லியிருக்க வேண்டியதானே? அடே நீ வேற, கல்யாணத்துக்கு முன்னாடியாவது பொசசிவாக இல்லை, இப்போ ரொம்ப பொசசிவாக இருக்கா என் மேலே. உனக்கு தான் எங்கள் அம்மாவை பற்றி தெரியுமே. ஆமாம் ஆமாம். ரொம்ப தேங்க்ஸ் இந்து. அட விடுப்பா, ஒரு உதவி தானே பண்ணேன். எத்தனை வாட்டி தேங்க்ஸ் சொல்லுவ? நீ நேற்று என்னை பார்த்தோன்னே அவள்கிட்ட போய் சொல்லியிருப்பேன்னு நினைச்சேன். அவளா வந்து எப்படி வந்த, இன்னைக்கு தான் வந்தியா அப்படி இப்படின்னு கேட்கவும் அப்பவே புரிஞ்சிருச்சு எனக்கு. நீ போய் சொல்லலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நீ சொல்லாததுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும்ல, அதனால நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்து. சரி சரி. ஆமா, எங்க அவ? அவளை பத்தி உனக்கு தெரியாதா? ஷாப்பிங் பண்ண வந்திருக்கா. கடைக்காரர சும்மா இருக்க விடுவாள் அவ? நீ சொல்றது சரிதான். அப்புறம் நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? நம்ம ஜீவா மலை உச்சியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டான்னு நினைச்சோம். ஆமா உண்மைதான், நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இவ உயிரோட வந்திருக்காளே, எப்படி? அது பெரிய கதை. அவ மலை உச்சியில இருந்து கீழே விழுந்தோடனே ஒரு குடும்பம் எடுத்து அவளை பாத்துக்கிட்டாங்க. அங்க ஒரு பெரிய வைத்தியர் இருக்காங்க. அந்த வைத்தியர் தான் இவளை மருந்து கொடுத்து காப்பாத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. பரவாயில்லையே, உயிர் பொழைச்சு வந்திருக்கா. ஆமா ஆமா. அப்புறம் எப்ப மேரேஜ்லாம் நடந்துச்சு? எனக்கிட்ட கான்டாக்டே இல்லையா, அதனால எனக்கு ஒன்னும் தெரியல. இப்பதான் ரீசெண்டா 1 மந்த் ஆகுது. அப்படியா? மலை உச்சியில இருந்து கீழே வந்ததுனால அவளுக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல?
அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பப்போ மறதி இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதனால இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லடா, அந்த மாதிரி மலை உச்சிலேருந்து கீழே விழுந்தா ஏதாவது பிரச்சனை கிளம்பும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னால் முடிஞ்சா சொல்லு, இல்லைன்னா பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்தோ, அவன் உடம்புக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது. இன்ஃபேக்ட் முன்னாடிலாம் வந்து மறந்துருந்தா, இப்போ எங்கள் அம்மா வம்பளுக்கு ஆரம்பிச்சு திரும்பியும் பழையபடி மாறிட்டா. இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? உனக்கு தெரியாது ஜீவாவும் அம்மாவும் எப்படி பேசிப்பாங்கன்னு. ஆமாம் ஆமாம். முன்னாடிலாம் ஆன்ட்டி ஆன்ட்டின்னு தெரியாதவங்க மாதிரியே நடந்துகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நினப்பு வந்துச்சு போல. அதுல இருந்து அவங்கள கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா. அப்ப ஆன்ட்டி காண்டாயிருப்பாங்களே. அது வேணா உண்மைதான். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், எதுக்காக இந்த ஷாப்பிங்? அது தாலி பிரிச்சு கோக்குறோம். யாருக்கு? ஜீவாவுக்கா? ஆமா. எப்ப ஃபங்க்ஷன் வச்சிருக்க? நெக்ஸ்ட் வீக். நீயும் கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்துரு. நான் இங்கே தானே இருக்க போறேன். அப்படியா? டூர் வந்ததா சொன்ன? சும்மா சொன்னேன். நான் ஒர்க் ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துட்டேன். அப்ப அப்பா அம்மாலாம்? அப்பா அம்மாலாம் அங்கேயே தான் இருக்காங்க. நான் மட்டும் தான் வந்திருக்கேன். இங்கே ஒரு 6 months ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு தான் திரும்பியும் மலேசியாவுக்கே போயிடுவேன். ஓ அப்படியா? அப்புறம் இந்து, உனக்கு ஏதாவது வேணும்னா கூட வாங்கிக்கோ. எனக்கு எதுவும் வேண்டாம். இதை தான் நான் அப்பையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ கேட்க மாதிரி தெரியல, அதனால இவளுக்கும் சேர்த்து நானே வாங்கிட்டு வந்துட்டேன். என்னடி சொல்ற? நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. சரி விடு, நம்ம மாப்பிள்ள தானே எடுத்து கொடுக்குறாரு. பரவாயில்ல இந்து, வாங்கிக்கோங்க. சரி, போலாமா? ஏய், எல்லாம் வாங்கிட்டு இல்லடி, அப்புறம் இன்னும் வாங்கல அப்படி இப்படின்னு சொல்லாத. அப்பா எல்லாம் வாங்கிட்டேன்ப்பா, கிளம்பலாம். அப்ப சரி. கீதா, நீ இவ்வளோ சீக்கிரம் மனசு மாதிரி என் கூட வாழ வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல கீதா. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன். என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ் கீதா. இனிமே எதுனாலும் என்னை கேளு, நான் உனக்காக எல்லாம் பண்ணுவேன். என்ன கீதா, எதுவும் பேச மாட்ற? ஓ, இப்பதான் ஞாபகம் வருது. அம்மா நகை வரதட்சணை அது இதுன்னு கேட்டாங்கன்னு அப்பா சொன்னாரு. சத்தியமா கீதா, நான் உங்ககிட்ட இருந்து நகை பணம் இடம் எதுவும் எதிர்பார்க்கல. எனக்கு நீ மட்டும் போதும் கீதா. காலம் ஃபுல்லா நான் உன்னை பார்த்துப்பேன். அது அம்மா அந்த மாதிரி பேசுனாங்கன்னு நீ என்னை எதுவும் தப்பா நினைச்சுக்காத. கண்டிப்பா உன்னோட நகை பணம் எதுவும் எனக்கு வேண்டாம். நீ மட்டும் போதும் கீதா. அவங்க கேட்டதுக்கு கூட இப்ப நான் சண்டை போட்டுட்டு தான் வரேன். நான் சொல்றத நம்பு கீதா. இப்பவாச்சும் பேசுவேன் கீதா. இல்ல, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என்ன கீதா? நான் என்ன உன் மேல ஆசைப்பட்டு வந்தேன்னு நினைக்கிறியா? இல்ல, எங்க வீட்டுல எங்க அம்மா கொடுத்த டார்ச்சர்னால நான் வந்திருக்கேன். நான் ஒன்னும் உனக்காகவோ உங்க அப்பாவுக்காகவோ இல்ல உங்க அம்மாவுக்காகவோ நான் ஒன்னும் இங்க வரல. ஏன் அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். என்னமோ ரொம்ப சந்தோஷப்படுற. என்ன இவ வந்துட்டா இனிமேட்டு நம்ம கூட வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்ற நினைப்பா உனக்கு? அப்படிலாம் இல்ல கீதா. வாய மூடு. உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும், உங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக நீங்க 2 பேரும் என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்க அம்மா இந்த அளவுக்கு சொன்னதுல எங்க அப்பாவுக்கு இன்னைக்கே புரிஞ்சிருந்திருக்கும். என்ன பண்றது, லேட்டா புரிஞ்சிருக்கு. நீ தான் அவசர அவசரமா என் கழுத்துல தாலியை கட்டிட்டியே. எங்கடா மாமா வேணான்னு சொல்லிடுவாரோன்னு நினைச்சுதானே பண்ண? இல்ல கீதா. எதுவும் பேசாத, நான் அவ்வளவு கோவத்துல இருக்கேன். எப்படி நீ வந்து என்னை காப்பாத்த போறியா? முதல்ல உனக்கே ஒழுங்கான வேலை இல்ல, வேலைக்கு போறேன் நான் இன்னைக்குதான் கேள்விப்பட்டேன். ஐயா, நீங்க எவ்வளவு சம்பளத்துக்கு வேலைக்கு போறீங்க? நான் சொல்லு. நான் 10,000 ரூபாய் கீதா. ஆஃப்டர் ஆல் 10,000 ரூபாய். நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? இல்ல கீதா. நான் 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். 10,000 ரூபாய் நீ எங்க? 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் நான் எங்க? நான் என்னமோ படிக்காதவ மாதிரியும் வேலைக்கு போகாதவ மாதிரியும் இல்ல நீ பேசுற. எப்படி நான் வச்சு உன்னை பாத்துக்கிறேன், நான் வச்சு உன்னை காப்பாத்திக்கிறேனா? இல்ல கீதா. வாய மூடு. உன்னைய பத்தியும் தெரியும், உங்க அம்மாவை பத்தி தெரியும். நீ நல்லவன் வேஷம் போட்டு என்னை ஒண்ணு ஏமாத்த அவசியம் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். சின்ன பிள்ளைல இருந்து நான் உன் கூட தான் வளர்ந்தேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியாது? நான் அப்பவே பாத்திருக்கேன். உங்க அம்மா ஏதோ ஆசைப்பட்டதை சாப்பிடறதுக்காக கேட்டாங்க. அந்த கடைக்காரரு தீந்து போச்சுன்னு சொன்னாரு. அவரு நியாயமா தான் பேசினாரு. நீ உங்க அம்மாவுக்காக அந்த கடைக்காரரே அடின்னு அடிச்சு போய் ஜெயில போய் உட்கார்ல. நீ உங்க அம்மா ஏதோ யோக்கிய மாதிரில நீ அவங்களுக்காக சண்டை போட்டு நின்ன. அப்பவே தெரிஞ்சிருச்சு உன்னோட லட்சணம் என்னன்னு. இன்னமும் நீ என்ன அப்படியே இருந்துட்டு இருக்க போற? எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்தோன்னு உனக்கும் சொத்து பத்து தானே முக்கியம். ஏதோ ஆசைக்கு என்னைய தொடுவே, அவ்வளவுதான். கீதா, உன்னோட ஆசைக்கு நான் இறங்கணும். அதுக்காக தானே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? அச்சச்சோ, உன்னோட மனசுல இருக்கதை நான் இப்பவே கொட்டிட்டேன்னு உனக்கு வருத்தமா இருக்கா? கீதா, கண்டிப்பா நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன். அப்ப ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேன் கீதா, என்னை மன்னிச்சிரு. இப்ப நான் எவ்வளவோ மாறி இருக்கேன் தெரியுமா? எல்லாம் உனக்காக தான். என் கைய விடு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ கீதா. நிஜமாலுமே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. உன்னை கஷ்டப்படுத்தி நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். இப்ப நீ கைய விட போறியா இல்லையா? கைய விடுடா. முதல்ல தள்ளி நில்லு.
என்ன தைரியம் தான் என் பக்கத்துல வந்து நிப்ப நீ? இல்ல கீதா. உன் பொண்டாட்டி ஆயிட்டேன், ரூமுக்கும் வந்துட்டேன், அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் தானே? என்னைக்கும் எப்பவுமே எதுவும் நடக்காது, நல்லா எழுதி வச்சுக்கோ. நீ ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது. இங்க வந்து அதை நான் எதுக்காக நினைக்கிறேன்? என்னைய தானே நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டில்ல, அதை உனக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க பாரு, உனக்கும் சொல்லிட்டேன், உங்க அம்மாவுக்கும் சொல்லிட்டேன். என்னை ஏதாவது சீண்டுனீங்க அவ்வளவுதான். இன்ன வரைக்கும் அமைதியான கீதாவை தான் நீங்க பாத்திருப்பீங்க. இதுக்கப்புறம் வேற மாதிரி கீதாவை தான் நீயும் உங்க அம்மாவும் பார்க்க போறீங்க. என் பக்கத்துல கூட நீ நெருங்கவே கூடாது. சரி கீதா. இந்த ஆளுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு. எனக்கு நீ நான் உசுரடி. என்னைய பார்த்து உன் உடம்பு சுகத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படி இப்படின்னு என்னைய எப்படி பேசிட்ட? எனக்கு எவ்வளவு மனசு வலிக்குதுன்னு தெரியுமா? ஏன் கீதா, என்னைய நீ புரிஞ்சுக்கவே மாட்ற. என்னைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும் தாண்டி நான் நினைக்கிறேன். அதனால உன் சந்தோஷம் தான் முக்கியம்னு நான் உனக்காக தாண்டி வேலைக்கு போனேன். ஆனா நீ என்னை எப்படி நினைச்சிட்டியே? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன ஆனாலும் சரி, நீ எப்படி பேசினாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டி. இங்க இருக்கிற வரைக்கும் எங்க அம்மானால உனக்கு கஷ்டம் இருக்கு. நீ என்னைய நம்பி வந்தவ, உனக்காக நான் எப்பவும் துணையா இருப்பேன். நீ என்னை எவ்வளவு வெறுத்து ஒத்துக்கினாலும் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்டி. நீ தாண்டி என் உலகம். வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகாவரம் போல வந்தாயம்மா, பாவம் தீராதா சாபம் வீழாதா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா, தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன். சாமி வேணா உனழல் சாயுற சன்மோயினி ஓ உசுருல தினம் கலக்கணும்.